நம்மள நிறைய பேரு அந்த பழைய எக்ஸாசிஸ்ட் படத்தை பார்த்து பயந்துருப்போம்ல, அதே மாதிரி தாங்க இன்னைக்கு ஒரு எக்ஸாசிஸ்ட் படத்தை பார்க்க போறோம். உங்களுக்கு ஹாரர் மூவிஸ் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த படத்தோட பேரு தி எக்ஸாசிசம் ஆஃப் மாலி ஹார்ட்லி. இது 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் படங்க. படத்தோட ஓபனிங் சீன்லயே ஃபாதர் பேரோன் ஒருத்தர் ஒரு எக்ஸாசிசம்ல ஈடுபட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் ஒரு ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபாதர் ஜேம்ஸ் கூட சேர்ந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி மேல இருக்கிற பேயை ஓட்டுறதுக்காக எக்ஸாசிசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஜேம்ஸ் அந்த லேடியை பார்க்காத சமயத்துல அந்த லேடி ஃபாதர் பேரோவை பார்த்து, என்ன தயவு செஞ்சு அவுத்து விடு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. பாவம் இவரும் அந்த பேய் சொல்றத நம்பி அது சொன்ன மாதிரியே கயரெல்லாம் அவுத்து விட்டுறாரு. ஆனா இப்போ ரிலீஸ் ஆன அந்த பேய் எழுந்து ஃபாதர் பேரோவை தாக்க ஆரம்பிக்குது. ஃபாதர் ஜேம்ஸ் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அந்த லேடியை புடிச்சு அப்படியே விண்டோ வழியா தூக்கிட்டு போய் விழுறாரு. இந்த விபத்துல பாவம் அந்த லேடியும் அந்த ஃபாதரும் இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்து ஃபாதர் பேரோட மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுது. இப்ப அவரோட மிஸ்டேக்னால ஒரு சர்ச் ரன் பண்ற மணல்ல காப்பதுக்கு அவரை அமைச்சிடுறாங்க. அங்க ஹென்ரி டேவிஸ்னு வேட்டிகனுக்காக வேலை செய்யற ஒரு ஃபாதர் ஒருத்தர் ஃபாதர் பேரோவை அந்த பேய் ஓட்டுற பதவியில இருந்து அவரை விலக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ சொல்றாரு. அடுத்த சீன்ல நமக்கு மாலி ஹார்ட்லி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ தன்னோட 24வது பிறந்த நாள தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கிளப்ல குடிச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கா. அவ தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த கிளப்ல ஒரு கப்பல் கூட ஹுக்கப் ஆகி போதை தலைக்கேறி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இப்ப அவ போதையில என்ன பண்றானே தெரியல. அந்த கப்புல தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கூட த்ரீசம் வர வச்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில மாலியோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு அவளும் எழுந்து போய் பார்க்கும்போது 2 போலீஸ்காரங்க அங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நேத்து ராத்திரி பக்கத்து வீட்டுக்காரங்க இவளோட ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல. அதை விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்குங்க. ஏன்னா அங்க இருந்த செவுத்துக்குள்ள இருந்தெல்லாம் அமானுஷமான சத்தம் எல்லாம் வருது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆபீசர் அந்த வீட்டோட பாத்ரூம் ஓபன் பண்ணும்போது பாத் டப்ல அந்த கப்புள் 2 பேருமே டெட் பாடியா கிடக்குறாங்க. அவங்களும் மாலியோட கையில விலங்க மாட்டிட்டு அந்த கப்பலை பத்தி மாலி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்த மாதிரி ஞாபகமே இல்ல. ஆனா அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவ சரியாவே பதில் சொல்லாம ஒரு மாதிரி அமானுஷமா பண்ணிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு அவளோட காதுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவளோட இந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை பார்த்த அந்த போலீஸ்காரங்களும் ஒரு மென்டல் ஃபெசிலிட்டிக்கு அவளை அனுப்பிடுறாங்க. எதிர்ச்சியா பார்க்கும்போது ஃபாதர் பேரோ இருக்காருல, அதே மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இவளையும் போடுறாங்க. ஆனா மாலி கூடவே ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஃபாதர் பேரோ தன்னோட பிரேயர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருந்த சிலுவை திடீர்னு தலைக்கீழ தொங்குது. அன்னைக்கு ராத்திரி மாலி பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்த ட்ரெயின்ல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் அவளோட பேரை சொல்லி கூப்பிடுது. அவனை என்னன்னு சொல்லி அது காதை வச்சு கேட்கறா. அவனை அறியாமலே அவ வேற ஒரு வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறா. அடுத்து அவ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு பூச்சி பறந்து வந்து மாலியோட மூக்குக்குள்ள போயிடுதுங்க. இதனால அவ பதறி அடிச்சு எழுந்துகிட்டு அலறா. அந்த சமயத்துல அவளுக்கு தலைக்குள்ள என்னென்னமோ சத்தமெல்லாம் கேக்குது. அடுத்த நாள் காலையில மாலியை மீட் பண்றதுக்காக டாக்டர் லாரி ஹாத்தான் அப்படின்ற ஒரு லேடி வராங்க. அவங்க தான் இப்ப மாலியை டேக் கேர் பண்ணி அவளை சரி பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க போல. அவங்க மாலி முன்னாடி வந்து உட்காந்துட்டு அவளோட கடந்த வாழ்க்கைய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாலியோட அப்பா அவளோட அம்மாவை கொண்டிருக்காரு போல இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையால அந்த பொண்ணு டிப்ரெஷனால கொஞ்சம் மென்டல் பிரேக் டவுன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட மாலியும், நான் ஒன்னும் பைத்தியக்காரி எல்லாம் கிடையாது, என் உடம்புல பேய் இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த டாக்டர் அதுக்கு லூசு மாதிரி உளராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ அதை ப்ரூவ் பண்றதுக்காக அது மட்டும் இல்லாம மாலி அந்த டாக்டர் கிட்ட, நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு டீச்சரை கொன்னேன் அப்படின்னு சொல்றா. இப்ப பயந்து போன டாக்டரும் மாலியோட ரூமை விட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கு இப்ப என்ன நடந்ததுன்னே புரியலங்க. இதனால அவங்களும் மாலியோட கடந்த காலத்தை பத்தி ரீசர்ச் பண்றதுக்காக நெட்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில அந்த டாக்டர் மாலி கூட அடுத்த செஷன்ல ஈடுபடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த டாக்டருக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டா. ஒரு மாதிரி வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்கா. திடீர்னு அவ அந்த டாக்டர் மேல வாந்தி எடுக்கிறாங்க. இதை செஞ்சுட்டு அவ இந்த பேயெல்லாம் புடிச்சா ஒரு மாதிரி உடம்ப முறுக்குவாங்கல்ல, அதே மாதிரி அவ செஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்துறா. இப்பதான் அந்த டாக்டருக்கு புரியுது மாலிக்கு மென்டல் பிரேக் டவுன்லாம் கிடையாது, அவ உடம்புக்குள்ள நிஜமாவே அமானுஷமான ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றது. அன்னைக்கு ராத்திரி ஃபாதர் பேரோ தன்னோட ரூம்ல அவரோட ஈவினிங் பிரேயர்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அதை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் மாலி அந்த பிரேயரோட தாக்கத்தால அவளோட தலைய செவுத்துல முட்டிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்திலே அந்த டாக்டர் என்ன நோட் பண்றாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா பேஷண்ட்ஸுமே மாலி மாதிரியே தங்களோட தலைய அந்த செவுத்துல முட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது தெரியாத அந்த டாக்டரும் மாலிய உடனடியா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. அவளை இழுத்துட்டு போகும்போது அவ திரும்பி
ஃபாதர் பேரோவா ஒரு லுக் விடுறாங்க. இப்ப மாலிய சேஃப்டியா வச்சுக்கிறதுக்காக ஒரு ரூம் ஃபுல்லா பேட் எல்லாம் போட்டு அதுக்குள்ள வச்சிருக்காங்க. டாக்டரும் மாலிய வந்து பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு லாஜிக் உள்ள எடுத்துட்டு வரலாம்னு பாக்குறாங்க. அவங்க மாலியோட ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதுல இருந்து கிளியரா தெரியுது உனக்கு சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுன் தான் இருக்கு, ஏன்னா 18 வயசுல ஏற்கனவே நீ இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாலி அந்த டாக்டர் கிட்ட எனக்கு ஏன் இப்ப பேய் பிடிச்சிருக்கு தெரியுமா, எனக்கு முதல் முறை பேய் பிடிச்சு இது வரைக்கும் 6 வருஷம் 6 மாசம் 6 நாள் ஆக போகுது, அந்த 6வது நாள் மட்டும் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றா. அதை சொல்லிக்கிட்டே அவ தன்னோட உடம்ப பயங்கரமா உருட்டி மிரட்டிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரியே ஃபாதர் பேரோவை ஏதோ ஒரு குரல் கூப்பிடுதுங்க. அந்த குரல் மாலியோட ரூமுக்குள்ள இருந்தா வருது. அடுத்த நாள் காலையில அந்த டாக்டர் மாலியை செக் பண்ணலான்னு அவளோட ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே தலைக்கீழ தொங்கிட்டு இருக்கா. அவங்களும் அதை பார்த்து பயந்தாலும் கதவு திறந்து அந்த ரூமுக்குள்ள போய் மாலி பக்கத்துல போறாங்க. அப்போ திடீர்னு அந்த டாக்டரும் ஹெல்ப்புக்காக கத்தன உடனே 2 செக்யூரிட்டிக்காரங்க வந்து மாலியை இறுக்கி அந்த பெட்ல கட்டி போடுறாங்க. இப்ப அந்த டாக்டர் உதவிக்காக ஃபாதர் பேரோவை போய் சந்திச்சு உதவி கேக்குறாங்க. பாவம் அந்த டாக்டருக்கே இப்ப நம்பிக்கை போய் மாலிக்கு உண்மையிலேயே பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஃபாதர் டாக்டர் கிட்ட என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா என்ன பதவியில இருந்து இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் ஃபாதரும் ஒரு வாக்குக்கு வெளியே போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சர்ச் இந்த எக்ஸாசிசம் பண்றதெல்லாம் யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இல்ல, அதெல்லாம் எப்போ நிறுத்திட்டாங்க, என்ன போல சில பேருக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாசிசமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய காக்காங்க அங்க செத்து கிடக்குது. அதே நேரத்துல அந்த பில்டிங் மேல ஒரு லேடி நின்னுகிட்டு குதிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியும் திடீர்னு குதிச்சிடுறாங்க. இத பார்த்த அப்புறம் தான் அந்த ஃபாதருக்கு சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றது புரியுது. இப்போ அந்த ஃபாதரும் மாலியோட ரூமுக்குள்ள போய் அவளை பார்க்கும்போது அவ அந்த சாத்தானால ஃபுல்லா பொசஸ் ஆகி மூஞ்சே வேற மாதிரி மாறி இருக்குங்க. அந்த பேய்க்கு ஃபாதர் பேரோவை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல. அது தன்னோட பேர் லீஜன்னு சொல்லிட்டு உன்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஃபாதரும் அந்த பேய்கிட்ட நான் கண்டிப்பா மாலியை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அந்த ஃபாதரும் டாக்டரும் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் மாலியோட பாஸ்ட பத்தி சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போது மாலி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்கா. ஆனா அவளுக்கு 18 வயசு ஆன உடனே அவ டோட்டலா வேற ஆளா மாறி எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்கி பிசினஸ் ஸ்கூல்ல வேற நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகி லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. இப்ப ஃபாதர் பேரோவும் அந்த எக்ஸாசம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்காக ஃபாதர் டேவிஸ போய் பாக்குறாரு. என்னதான் சர்ச் அவரை எக்ஸாசிசம் பண்றதுல இருந்து நீக்கி இருந்தாலும் ஃபாதர் டேவிஸ் அவருக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் பேரோவோட அந்த எக்ஸாசிசம் கிட்டையும் கொடுத்து அவர் அங்க இருந்து அனுப்புறாரு. அன்னைக்கு ராத்திரி ஃபாதர் பேரோ எக்ஸாசிசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு புனித நீரை அந்த ஹாஸ்பிட்டல்ல தெளிச்சுக்கிட்டே மாலியோட ரூமுக்குள்ள போய் அந்த டீமனை ஃபேஸ் பண்றாருங்க. அவர் அந்த எக்ஸாசிசம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டீமன் விடாம அவரை பார்த்து அசிங்கமா பேசிட்டு இருக்கு. அது எந்த எல்லைக்கு போகுதுன்னா, ஃபாதர் பேரோ ஒரு பிரெக்னன்ட் லேடி எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அந்த லேடியோட உருவத்தை கூட அது எடுத்து காட்டுது. ஆனா அந்த ஃபாதர் அதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரியே தெரியல. அவரும் அந்த டீமன் கிட்ட போய் அந்த சிலுவையை அது மேல வைக்க ட்ரை பண்ணும்போது அது திடீர்னு அந்த ஃபாதரோட கையை கடிச்சிடுதுங்க. அந்த சமயத்துல மாலியோட நெத்தில ஒரு வித்தியாசமான மார்க் ஒண்ணு அப்பியர் ஆகுது. ஃபாதரும் அவர் கையில வச்சுட்டு இருந்த கிராஸ மாலியோட முகத்துல வச்சு அழுத்தும் போது அந்த டீமனும் வலி தாங்க முடியாம கத்துது. இப்ப அந்த ஃபாதர் அந்த பேய் துப்புன ரத்தத்தை பாத்ரூம்ல போய் கழுவிட்டு அது கடிச்ச இடத்துல அவர் கட்டும் போட்டுக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அவர் அந்த பிரேயர் ரூம் போயிட்டு தன்னோட மைண்ட கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாருங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல சுத்தி நிறைய பேர் ஒரு மாதிரி அமானுஷமா நின்றுட்டு இவரையே பாக்குறாங்க. அவரும் உடனே மாலியோட ரூமுக்கு போய் மறுபடியும் அந்த எக்ஸாசிசம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த முறை அந்த டீமன் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்குது. அது விரல அப்படி காட்டின உடனே ஃபாதரோட கையில இருந்த சிலுவை பறந்து போகுது. அதோட சேர்ந்து அவரோட எக்ஸாசிசம் கிட்டி எல்லாமே பறந்து போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த டீமன் ஃபாதர் பேரோட கைய வச்சு தண்ணியே கழுத்தை நெரிச்சுக்கிற மாதிரி பண்ணுது. ஆனா அவர் எப்படியோ கண்ட்ரோல் எடுத்து அந்த சிலுவையும் அவர் கையில எடுத்துடுறாரு. இந்த முறை ஃபாதர் பேரோ எப்படியோ அந்த டீமனை அடக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாருங்க. அந்த டீமன் போடுற சத்தத்தை அவரால் கேட்கவே முடியல. அதனால காதை மூடிக்கிட்டு அவரும் கத்துறாரு. இப்ப அந்த ஃபாதர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது அந்த டாக்டர் வந்து ஃபாதரையும் என்கரேஜ் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஃபாதர் மாலியோட ரூமுக்கு போகும்போது அந்த டீமன் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 6 வருஷம் 6 மாசம் 6 நாள் இன்னைக்குதான். இப்ப ஃபாதர் பேரோ ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி ஒன்னு எடுத்து அந்த பொண்ணு உடம்புல இருந்த டீமனை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறாரு.
ஆனா அந்த டீமன் அது கைய கட்டி போட்டிருந்ததுல அதை கட்டி போட்டிருந்த ஸ்ட்ராப் எல்லாம் அவுத்துக்கிட்டு அப்படியே ஏர்ல அந்த இடத்துல பறக்குதுங்க. இப்ப மாலியோட உடம்பு அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும் போது ஃபாதர் கையில இருந்த பெட்டியும் ஓபன் ஆகுது. இப்ப மாலியோட வாயில இருந்து ஒரு பூச்சி வெளியே வருதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவ வாயில இருந்து நிறைய பூச்சி வருது. இப்ப அந்த எல்லா பூச்சுமே ஃபாதர் கையில வச்சிட்டு இருந்த அந்த பொட்டியை நோக்கி போய் அதுக்குள்ள போகுது. மாலியும் மறுபடியும் பெட்ல வந்து விழுறா. இப்ப அந்த ஃபாதர் அந்த பாக்ஸ ஒரு ஹோலி வாட்டருக்குள்ள போட்டு அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு மாலியை தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது அந்த டாக்டரும் மாலி குணமானதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல இப்ப உடம்பு குணமாயிட்டு இருக்க மாலிய ஃபாதரும் மீட் பண்ணி இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு மாலியும் அந்த ஃபாதருக்கு தேங்க்ஸ் சொல்றா. அவர் அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது அங்க இருந்த நிறைய பேஷண்ட்ஸ் அவர் அப்படியே ஒரு மாதிரி அமானுஷமா பாக்குறாங்க. பத்தாவதுக்கு மாலியோட வார்டுக்குள்ள இருந்த பேஷண்ட்ஸ் வர அவளை அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப ஃபாதர் அந்த ஃபெசிலிட்டியை விட்டு கிளம்பும் போது அவர் கையில வச்சிட்டு இருந்த அந்த டீமன் டப்பா ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல அவரு அந்த பாக்ஸ ஃபாதர் டேவிஸ் கிட்ட கொடுத்துறாரு. அவர் அந்த பாக்ஸ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் வேறோ அந்த ஃபாதரோட வீட்டுல ஒரு சாத்தானோட புக் இருக்கிறத பாக்குறாரு. இதனால அவரும் ஃபாதர் டேவிஸ் கிட்ட இந்த புக்கை ஏன் இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ஆளு ஃபாதரை பார்த்து சிரிச்சுட்டு எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப ஃபாதர் டேவிஸ் பேரோ கிட்ட அந்த டெவிலோட சிம்பிளை பத்தி சொல்றாரு. அது LVTYN, அதாவது லிவாயத்தன். இத சொல்லும் போது அவருக்கு மாலியோட நெத்தியில ஒரு மார்க் வந்ததுல அதுலயும் அதே லிவாயத்தன் போட்டது ஞாபகம் வருது. இப்ப அந்த ஃபாதர் பேரோ கிட்ட இந்த புக்ல இருக்கிற ரிச்சுவலை பண்ணா சாத்தான இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம். அது சாதாரணமா வராது, ஒரு பொண்ணு மூலமா தான் அது பிறக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அதுதான் மாலின்னு நமக்கு தெரியுது. அப்ப ஃபாதர் பேரோ அந்த பாக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த பாக்ஸ் அதுக்குள்ள இல்லங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஃபாதர் டேவிஸ் பேரோவா அடிச்சு போட்டுறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் காட்டும் போது மாலிக்கு ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு அவ பக்கத்துல இருக்கிற பேஷண்ட போய் செக் பண்றா. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் மாலியோட மூஞ்சில ஒரு பேக போட்டு அவளை இழுத்துட்டு போறான். இன்னொரு பக்கம் ஃபாதர் பேரோ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவரை ஒரு ரூமுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூம் ஜன்னல் வழியா பார்த்தா ஒரே ஒரு பேஷண்ட் இவரையா பாத்துக்கிட்டு துடி துடிச்சு இறந்து போறான். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விஷத்தை குடிச்சுதான் இறந்திருக்காங்க போல. இப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு டாக்டரும் வந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அப்படியே காலியா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப திடீர்னு அங்க ஒரு போன் கால் வந்து அவங்களும் அதை அட்டெண்ட் பண்ணும்போது அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு இவங்களை அப்படியே ஒரு முறைச்சுக்கிட்டே வரான். இத பார்த்து அவங்களும் அலர்ட் ஆகி ஒரு கத்திரிக்கோலை கையில எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கி முனையில ஃபாதர் பேரோவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அந்த டாக்டர் அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட முகத்துல ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு அவங்கள கொலை பண்ண பாக்குறான். ஆனா அந்த டாக்டர் அவங்க ஏற்கனவே எடுத்து அந்த கத்திரிக்கோலை வச்சு அவனை குத்தி அங்கேயே கொன்னுடுறாங்க. இப்போ அவங்க வெளியே போய் பார்க்கும்போது ஒரு செக்யூரிட்டி கார்டு ஃபாதர் பேரோவை கூட்டிட்டு போறத பாக்குறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த ஃபாதர் டேவிஸ் இருக்காருல அவரு அந்த டீமனை வரவழைக்கிறதுக்காக ரிச்சுவல் பண்ண போறாரு போல. இப்ப ஃபாதர் டேவிஸ் பேரோவை பார்த்து அந்த டீமனுக்கு நீதான் அப்பா ஆக போற, ஏன்னா நீ தானே அதை எக்ஸாசிசம் பண்ணி அதை வெளியே எடுத்த, பூ மூலமா தான் அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டு மாலிய கத்தியால குத்தலாம்னு நினைக்கும் போது பின்னாடி இருந்து டாக்டர் வந்து ஃபாதர் டேவிஸ குத்திடுறாங்க. ஃபாதர் பேரவும் உடனே வந்து மாலியோட கட்டெல்லாம் அவுத்து விட்ட உடனே அவ கீழே இருந்த கத்தி எடுத்து ஃபாதர் டேவிஸ குத்திடுறா. இப்ப அவரை கொன்னுட்டு அவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரும்போது அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அதுல ஒருத்தன் அவங்கள சுடலாம்னு நினைக்கும் போது நல்ல வேலையா வழக்கம் போல போலீஸ் கடைசியா வந்து இவங்கள காப்பாத்திடுறாங்க. அடுத்த சீன்ல மாலிய ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. ஃபாதர் பேரவும் டாக்டரும் உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. படத்தோட முடிவுல அந்த பறந்து பூச்சிங்கல்ல பூச்சிங்க அதுல ஒரு பூச்சி ஒரு ஸ்கூல் பஸ்க்குள்ள போகுது. அதுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மேல உட்காருதுங்க. இப்ப அந்த பொண்ணு மேல அந்த பூச்சி ஏறுமா ஏறாதா அப்படின்னு காட்டிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோட வாய்ஸ் ஓவருக்காகவும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இதே ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.